ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் இன் யர் லைஃப். ஸோ உங்களோட லைஃப்பில் வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன நடக்க போகுது பார்ப்போம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 is 1 purple. Pile number 2, this one. Pile number 3, black. Okay. இந்த 3 பைல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரு, அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Hierophant. Wonderful. Four of Wands. Seven of Cups. King of Cups. Eight of Wands. Two of Wands. Okay. I hope தெரியுதா? Okay, so pile number 1. First of all வந்துட்டு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க. நிறைய மேனிஃபெஸ்டேஷன் தெரியுது. அதில் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப், ரைட்? ஸோ இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அண்ட் எஸ்பெஷலி இனி வந்து வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஃபேவர் பண்ணும். உங்களோட லவ் லைஃப் வந்துட்டு ஒரு ஹியூஜ் டேர்ன் ஓவர் இருக்கும். உங்கள் லைஃபே வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாற்றும். உங்களுக்கு வந்து லவ் விஷயம்தான் வந்து உங்கள் லைஃப்பை மாற்ற போகுது. ஓகேங்களா? இப்போது சிங்கிளாக இருக்கீங்கன்னா ஒரு சில பேருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா இல்லை வந்துட்டு சம்மர் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் அதில் ஒரு லவ், அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன் ஒரு லவ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி ஒரே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், பேஷன் ஃபாலோ பண்ணுவீங்க, ரைட்? அண்ட் உங்களுக்கு ஃப்யூச்சர் பார்ட்னரை பற்றின ஒரு பயம், கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா பயப்படவே வேண்டாம். உங்கள் பார்ட்னரும் நீங்களும் நல்லா இருப்பீங்க ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க, வெரி மச் ஆம்பிஷியஸ். அதாவது அவங்க நிறைய சாதிக்கணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் சம்வேர் வந்துட்டு நீங்கள் உங்கள் பார்ட்னரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னர்னால நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும் சொசைட்டியில். உங்கள் பார்ட்னரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவீங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. நீங்களும் உங்கள் சைடில் என்ன செய்ய முடியும், என்ன சப்போர்ட் பண்ண முடியுங்கிறத வந்து டெஃபினட்டாக நீங்கள் செய்வீங்க, ரைட்? ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்கள் பார்ட்னர் தான் வந்து ஒரு ஹீலராக இருப்பாங்க. ஆக்சுவலி உங்களோட பாஸ்டில் இருந்த நிறைய ட்ராமாஸாக இருக்கட்டும், நிறைய பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது அத்தனைக்குமே வந்துட்டு ஒரு ஹீலராக இருப்பாங்க உங்கள் பார்ட்னர். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது
பழசெல்லாம் ஞாபகங்கள் வராது. அண்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பையும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்ஸுமே ஹேண்டில் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் பார்ட்னரும் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் யாரும் நம்பி இல்லாமல் செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறத வந்து சொல்லி கொடுப்பாங்க. ரைட், இது வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஆஃபர் வருது இப்போ சிங்கிளாக இருந்தால். ஸோ நீங்கள் திருப்பி லவ் லைஃப்பில் உள்ள அந்த லவ் ஃபால் ஆகிறதுக்கு பயப்படுறீங்க. உங்களுக்கு ப்ரப்போசல்ஸ்லாம் வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆல்ரெடி பாஸ்டில் வந்து ஹர்ட் ஆனனால திருப்பி மறுபடியும் ஹர்ட் ஆகணுமா, வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் சொல்கிறது பயப்படாதீங்க. ஓகே, ஸோ வந்து இந்த லவ் நல்லா இருக்கும். உங்களோட ஃபியூச்சர் பிளானிங், எஸ், இப்போ ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். இது ரைட் டைம். தைரியத்தை வளர்த்துக்கிட்டு வீட்டில் போய் பேசுங்க. உங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான பிளானிங் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு டைம் பீரியட் நல்லா இருக்குது. இப்போ பாயிண்ட் நம்பர் 1, மேரேஜ் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகலைன்னா இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் நடந்துடும். ஸோ பி ப்ரிப்பேர்ட், அதுக்கான ஒரு மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யர் லைஃப் மோஸ்ட்லி மேரேஜ், லவ், அதுதான். ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுறீங்க, பெருசாக்குறீங்க. ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக்குறீங்க. பட் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிக்கர் பிக்சராக பாருங்கள் ரிலேஷன்ஷிப்பை. சின்ன விஷயத்த பெருசாக்காதீங்க. ரைட், பிகாஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்லா இருக்குது, நல்லா 2 பேரும் டுகெதராக ரொம்ப நல்லா கொண்டு போகலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ரைட், எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து உங்கள் பார்ட்னருக்காக ரிஸ்க் எடுப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஆல்ரெடி கமிட்டடாக இருந்தீங்க, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்காக ரிஸ்க் எடுப்பீங்க, உங்களோட லவ்வுக்காக ரிஸ்க் எடுப்பீங்க. சரி, அதே மாதிரி வந்துட்டு இப்போ மேபி நோ கான்டாக்டில் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை இல்லைன்னா ஓப்பன் கம்யூனிகேஷன் தேவை. எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, என்ன ஒரு விஷயம் இருக்குதோ அதை ஓப்பனாக நீங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்கள் பார்ட்னர் ஏதாவது சொன்னாங்கன்னா ஜட்ஜ் பண்ணாமல் கேளுங்க. பிகாஸ் இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சேஞ்சஸ் வருது கண்டிப்பாக வந்துட்டு பைல் நம்பர் 1 சேஞ்சஸ் வருது ரிலேஷன்ஷிப்பில். ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் திடீர்னு அந்த சேஞ்சஸ் வரும். ஸோ பி ப்ரிப்பேர்ட், அதுதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யர் லைஃப் பார்க்குறப்போ ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன செய்யணும் முடியுமோ, என்னென்ன நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, ஒரு பர்சன் ஒரு லவ்வை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப மேஜர் டேர்ன் ஓவராக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்த்துடலாம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், வண்டர்ஃபுல். எடுத்த உடனே லக். இல்லை கோட் கார்ட்ஸ். வாவ், ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு நல்ல மேஜர் கார்ட்ஸ் தான் வருது. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? பைல் நம்பர் 2, உங்களோட லக் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? பி ஆக்டிவாக இருங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அண்ட் கெரியர் இது எல்லாத்துலேயுமே லக் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பேச போகுது. உங்கள் ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் நேச்சுரலாகவே வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான். உங்கள் ஹார்ட் ஒர்க்கோட இது வரைக்கும் லக் பேசியிருக்காது. பட் இந்த டைமில் லக் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேசும். ஸோ அதனால கீப் அந்த ஹார்ட் ஒர்க்கிங் வந்து கண்டினியூ பண்ணுங்க.
நிறைய பிளானிங்ஸ் தேவைப்படுது, நிறைய ஐடியாஸ் தேவைப்படுது. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பிளானிங் இல்லை, நிறைய ஐடியாஸ் இல்லை. அது வந்து இனி வரக்கூடிய டேஸில் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ வந்து பி ப்ரிப்பேர்டு. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடியாஸ் அண்ட் பிளான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க, செட் பண்ணுங்க. இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். பைல் நம்பர் 2, நீங்கள் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் எனர்ஜி அதிகமாக பேசணும், ரைட்? ஸோ உங்கள் கெரியரில் வந்து லக் வருது, பட் அதில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் நீங்கள் மட்டும் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா சம் கிரியேட்டிவிட்டி ரொம்ப தேவை. இப்போ இருக்கிற எனர்ஜி படி பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஐடியாஸாக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் இல்லை, ரொம்ப லோவாக இருக்குது, ஒரே மாதிரியா இருக்குது, புதுசாக எதுவும் இல்லை, ரைட்? ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது தேவை. எப்படி வந்து இந்த கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரைட்? அண்ட் பைல் நம்பர் 2 வந்து ட்ராவலிங் நிறையா பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்துட்டு போவீங்க. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஆஃபன் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ராவலிங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களோட கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், உங்கள் ஐடியாஸ் நிறைய வந்து இந்த ட்ராவல் ஜேர்னியில் உங்களுக்கு கிடைக்கும். அது ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க, ரைட்? உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸே ஒரு சான்ஸும் கொடுக்குறாங்க உங்களோட அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு. அது நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜேர்னியில் வந்துட்டு சக்ஸஸை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுறீங்க. ரைட் நோ வந்து மிடில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பிகினராகவும் இல்லை, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்கள் ஜேர்னியை, சக்ஸஸ் இன்னும் அடையல, மிடில் இருக்கீங்க. அந்த ஒரு ட்ராவலில், அந்த ஒரு ஜேர்னியோட ட்ராவலில் இருக்கீங்க மிடில். ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு லக்கு ரொம்ப பேசும். உங்களுக்கு வரக்கூடிய இந்த லக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சக்ஸஸ்க்கு கிட்ட உங்களை கொண்டு போகும். ஆனால் வந்து அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, தட்ஸ் ஆல் இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப முக்கியம், ரைட்? மேனிஃபெஸ்டேஷன், விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். என்ன ஒரு விஷயம் வேணுமோ ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் விஷஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அண்ட் ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 2, இந்த டைம் யூ க்ளோ டிஃப்ரெண்ட்லி. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ளோ இருக்கும், இன்சைட் அண்ட் அவுட். ஓகேங்களா? உங்களுக்குள்ளேயும் சரி வெளியிலும் சரி நல்ல ஒரு க்ளோ ஆவீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். சின்ன விஷயங்களை பெருசாக்கிக்கிட்டு சென்சிட்டிவ் ஆகக்கூடிய பர்சன் நீங்கள். நிறைய டோன்ட் கேர், லெட் கோ மாதிரி மாறுவீங்க. பாஸ்ட்ல இருக்கிற பேர்டன்ஸ் ரிமூவ் ஆகுது. ஓகே, எல்லா பேர்டன்ஸையும் சுமந்துட்டு வந்து உங்களுக்கு அந்த பேர்டன் ரிமூவ் ஆகும். ஒரு ஹீலிங் கிடைக்கும், மூவ் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்த பீப்புள் அவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. பட் சம்வேர் வந்து வரக்கூடிய டேஸில் அவங்களே உங்களுக்கு வாலண்டியராக ஏதோ ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது யாராக வேணா இருக்கலாம், ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், ஒரு சில பேருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. பாஸ்ட் பீப்புள்னால இனி வந்து உங்களுக்கு பிரச்சனை மோஸ்ட்லி வராது, பிகாஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. பட் ஆனால் வந்து அந்த பர்சன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, லைக் அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு உங்கள் மேலே அப்படியே வந்து அந்த கேரிங், ரிக்ரெட்ஸ் எல்லாமே வரும். இந்த ஒரு டைம் பீரியடில் பைல் நம்பர் 2 பிளான்ஸ், ஐடியாஸை நிறைய வச்சுக்கோங்க. ஒரே பிளான், ஒரே ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு அதிலே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் ரைட் நவ் பைல் நம்பர் 2க்கு நிறைய டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிடையாது. செகண்ட், தேர்ட் ஆப்ஷன் வந்து இல்லை. ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, அதிலே போயிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு உங்கள் பிளான், ஐடியாஸ் ஒரு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வைடாக வந்துட்டு திங்க் பண்ணுங்க. பி ப்ரிப்பேர்டு, ஓகே? பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி திங். செலிப்ரேஷனுக்கான ஒரு டைம். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் மைண்டுக்கு ஹெவியான ஒரு ஒர்க் கொடுத்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஓகே? லிட்டில் கொஞ்சமாக செலிப்ரேட் பண்ணுங்க. லைக் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த இடத்துல ப்ராப்பராக இல்லை ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே. அந்த கிளியரான ஒரு திங்கிங், கிளியர் பிளான் இல்லாததுக்கான ரீசன்
ஸ்கெட்யூலிங், உங்களோட டே டு டே லைஃபோட அந்த ஸ்கெடியூல்ஸில் வந்து நிறைய கிளம்ஸியாக இருக்குது. ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து ஏன் உங்களை செய்ய சொல்கிறாங்க? பிகாஸ் ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வருது. மாற்றங்கள் நல்லாவே வருது பைல் நம்பர் 2க்கு. ஆனால் அந்த ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். பிகாஸ் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துட்டு ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னா அந்த ஒரு மாற்றம் வந்து நோ யூஸ். ஸோ நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும் இந்த டைம் பீரியடில். அண்ட் உங்களுக்கு லக் ஆல்சோ நல்லா ஃபேவர் ஆகுது. அப்போது நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஒன்று செஞ்சால் கூட அது ஹியூஜ் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூ நீட் டு பி கேர்ஃபுல், ப்ரிப்பேர்டாக இருங்க. அண்டு ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட லாங் டேர்ம் ஆசை இருக்குல்ல, ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு கோல் இருக்குல்ல, அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஃபீல்டு வந்து மேபி உங்களுக்கு திருப்பி கிடைக்கலாம். ஓகே, ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு டைம் பீரியடில் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எல்லா ஒர்க்குமே நீங்களே பண்ண வேண்டாம். இட் இஸ் பெட்டர் நீங்கள் ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் சப்போர்ட், ஒரு டீம் அப்படி வச்சு நீங்கள் பண்ணுறப்போ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். So what's next? 4 of Pentacles. Okay. Page of Wands. Ten of Swords. Knight of Pentacles. World card. Judgment. Okay. See, pile number 3. உங்களோட அந்த டார்க் டேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எண்ட் ஆகுது. பாஸ்டில் நடந்தது, பாஸ்ட் பீப்புள் அவங்க கொடுத்த அந்த பெயின் எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு எண்ட் ஆகும். அந்த பீப்புள் மேபி ஒரு சில பேருக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு ரிமூவ் ஆகியிருப்பாங்க. அவங்களோட வந்து நீங்கள் பேச்சுவார்த்தையில இருந்திருக்க மாட்டீங்க. ஒன்ஸ் அந்த பீப்புளோட நீங்கள் அடிக்டடாக இருந்திருப்பீங்க, அவங்களோட அட்டென்ஷனுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட ஃபிட் ஆகணும்னு இருந்திருப்பீங்க. பட் திஸ் டைம் இப்போ கரண்ட்லி நீங்கள் அந்த மாதிரி இல்லை, மூவ் ஆன் ஆகிட்டீங்க. பட் ஸ்டில் அந்த மெமரிஸ் அப்படியே இருக்கு. ரைட்? உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து சூன் நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. டோன்ட் வரி. சூன் வந்து அந்த பாஸ்ட் ஹர்ட் அது எல்லாத்துல இருந்தும் வந்து வெளியே ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனாக வருவீங்க. உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் growth ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்குள்ளே தெரியும் அந்த ஒரு மாற்றங்கள் வருது. நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க, ரொம்ப ரூடா கூட சம்டைம்ஸ் செல்ஃபிஷா கூட இருக்கீங்க. பட் அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்க நடக்க விடாம தடுக்கிறீங்க. வாய்? ஏன்? இல்லை நம்ம இப்படி கிடையாது, நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆல் ஆஃப் அ சடன் அந்த சென்சிட்டிவ் நேச்சர் வெளியே வந்துடுது. உடனே ஸ்டாப், பழையபடி மறுபடியும் போயாச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு எண்டு கார்டு கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இருக்கிறப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகே, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கே வந்துட்டு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ரைட்? அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இடமாற்றம் நடக்கும். வேற புது இடத்துக்கு போகலாம், வேற புது வீட்டுக்கு போகலாம். அந்த ஒரு நியூ பிளேஸ் வந்து உங்களுக்கு நிறைய growth கொடுக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யலாம். படிக்கணும், ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க, செய்யலாம். சின்ன வயசுல ஒரு கோல் வச்சிருப்பீங்க, பட் இப்போ நீங்க வேற ஒரு ட்ரீம், வேற ஒரு கோல், வேற ஒரு கெரியர் கூட ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க அந்த ஒரு புது இடத்துக்கு போறப்போ அந்த சின்ன வயசுல நீங்க என்ன ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அது ரிலேட்டடான ஒரு வாய்ப்பு வரும். நீங்களுமே வந்துட்டு அதுல சக்சஸ் ஆவீங்க, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு பிளெஸ்ஸிங் எஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு சில பேருக்கு அப்ராட் வாய்ப்புகள் வரும்.
அண்ட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் சே நோ. நோ சொல்லாதீங்க. ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ரைட் நோ வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக, எஸ்பெஷலி ஃபினான்ஷியலி நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள பர்சனாக உங்களால் இருக்க முடியும். அதுக்கான பிளான்ஸ், ஐடியாஸ், என்ன செய்யணும், யார்கிட்ட கேட்டு எப்படி செய்யணும், அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மணி இருக்கு, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாமே இருக்கு. பட் இருந்தும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க. பயம். பாஸ்ட்ல ஏமாந்துருக்கீங்க. அதனோட பயம், அதனோட தாக்கம் இருக்கு. ஸோ இருக்கிறத சேவ் பண்ணிக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களோட growth இந்த இடத்துல எண்ட் ஆயிடுச்சு. பட் டோன்ட் வரி. உங்களுக்கு வந்து பீப்புள் மேலே, ஒரு சூழ்நிலை மேலே நம்பிக்கைங்கிறதே உங்களை விட்டு போயிடுச்சு. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பயங்கரமாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ட்ரஸ்ட், ஒரு பீப்புள் மேலே அந்த நம்பிக்கை வந்து வைக்கிறது, அந்த ட்ரஸ்ட்டை வந்து திருப்பி கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சம்ஒன் வந்துட்டு அந்த ஒரு ட்ரஸ்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அண்ட் அந்த நம்பிக்கை டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ரைட். நீங்கள் வந்து உங்கள் கோல்ஸ், ட்ரீம்ஸ்க்கு நல்ல கமிட்டடாக இருக்கீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ரொம்ப உங்களோட பர்சனல் லைஃப்பை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்கிறீங்க, நிறைய செய்கிறீங்க. ஸோ அதுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸ் இருக்குது. டோன்ட் வரி. ஓகேங்களா? உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சல்ஸ் வந்து நிறைய இடத்துல அவங்க வழி நடத்துகிறாங்க. உங்களை இதுதான் டைரக்ஷன், இப்படி போ, இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்ட்யூஷன் மூலியமாக இல்லை யார் மூலியமாகவோ வந்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். நீங்கள் வந்து ஒரு சில பேர் டிவைன், அதாவது யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸில் இருக்கீங்க. அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. ஸோ டவுட்டே பட வேண்டாம். ரைட். அண்ட் ஒரு சில பேர் வந்து ஐ திங்க் வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நிறைய மணி சேவிங்ஸ் பண்ணிட்டு லாங் ட்ரிப், லாங் ட்ராவல் பாசிபிள். ரொம்ப நாள் ஆசை போகணும், டெஃபினட்டாக போகலாம். இந்த டைம் நீங்கள் ஒரு ரொம்ப நாளில் ஒரு பிளேஸ்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். சேஞ்சஸ் வருது, லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் வருது. அண்ட் சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். உங்கள் மைண்ட் செட்டில் மாற்றங்கள் இருக்குது. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல குட் பிகினிங் இருக்கும். உங்களோட அந்த பேட் டேஸ் எல்லாம் எண்ட் ஆகுது. ஒரு நல்ல பிகினிங் இருக்குது, நல்ல ஹோப் தெரியுது. ஒரே ஒரு விஷயம்தான் யூனிவர்ஸ் சொல்கிறது, டோன்ட் கோ பேக். அதாவது உங்களோட அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு போகாதீங்க, பாஸ்ட் தாட்ஸுக்கு போகாதீங்க. ஃபியூச்சர் பற்றி நினைங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட்? ரைட். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எஸ், சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், கைடன்ஸ் இருக்கும். ரிஸ்க் எடுக்க வேணாம். அதாவது ஒரு சப்போர்ட்டிவ் பீப்புள் கூட வச்சுக்கிட்டு கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுங்க. சம்டைம்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் இருந்துட்டு பிளைண்டாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே, அது கொஞ்சம் உங்களுக்கு சேலஞ்சஸை கொடுத்துரும். பாயிண்ட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்கள் டார்க் டேஸ் எண்ட் ஆகுது, குட் பிகினிங் வருது. ஸோ சம்டைம்ஸ் கோ வித் த ஃப்ளோ ஒரு சில இடங்கள்ல, பட் நாட் ஆல் த டைம். ஓகே, ஸோ அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட் இந்த இடத்துல தேவை. ட்ரஸ்ட் கண்டிப்பாக வந்துட்டு திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி, எதை பற்றி யோசிக்க வேணாம். லைஃப் இஸ் பெட்டர் வரக்கூடிய டேஸில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 3. தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட ஓல்டு வீடியோஸ் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னாலுமே ரெசனேட் ஆகும். தேங்க்யூ.